வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக தமிழ் படம் தான், 2025 தான் வந்திருக்கு. ட்ரெண்டிங் மீன்ஸ் என்னன்னா, யூடியூபர் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, கப்பல் பிளாகர்ஸ் இருக்காங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. பிளாக்ஸ் வீடியோஸ் ரீல்ஸ் பண்ணுவானுங்கல்ல. ஸோ அந்த கேங்கு ஸோ இப்போ யூடியூப் மூலிமா தான் ஆக்சுவலாக பல பேர் குடும்பம் நடத்திட்டு இருக்கானுங்க. குடும்பம் அதாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு அதை பொண்ணாட்டி புருஷன் சேர்ந்து ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சிடணும். அதான் இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. கப்பிள்ஸ் கோல்ஸ்ன்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதை மையப்படுத்தி அவனுங்களுடைய விபரீதமான முடிவு, ஃபியூச்சரில் அவனுங்களுடைய பிளானிங்கு, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதான் ட்ரெண்டிங்கிற படம். ஸோ இந்த படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு இருக்கான்ல. நீங்கள் அந்த படத்தை நான் நேற்று பார்த்துட்டேன். பார்த்து முடிச்சு நீங்கள் பேசலாம்னு யோசிச்சுட்டு வேறு ஏதாச்சும் டாபிக் பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காலைல சக்ஸஸ் ஆன வருது, மிஸ்டர் பீஸ்ட் வந்து 30 நாள் தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஒன்றா கையில் விலங்க மாட்டிக்கிட்டு ஒரே ரூம்குள்ளே இருக்கணும். முடிச்சோம்னா $2,50,000 நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட் கொடுக்குறாப்புல. ஸோ பணம். ஸோ இதில் எல்லாம் பேஸ்ட் என்னன்னா, மனிதர்கள் வெறும் பப்பட்ஸ், அதாவது பொம்மைகளாகவும், காசு வச்சிருக்கவன் அதை விளையாடுற ஒரு பிளேயராகவும் இருக்குது. சதுரங்க விளையாட்டு விளாடுறோம்ல, நம்ம சீட்டு பெட்கெட் விளையாடுறோம்ல, அதில் ஒரு பொம்மைகள் இருக்கும். இப்போ ஒரு கார் ரேஸ் இந்த மாதிரி வைக்கணும்னா ஒரு கார் ரேஸில் ஒரு கார் பந்தயம் நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, குதிரை ரேஸ்னா குதிரையை ரேஸாக வச்சு அதை ஓட்டுற பாகன். ஸோ இது லீகலாக இருக்கும். இப்போ என்னன்னா, ஹியூமன்ஸோட ரியாலிட்டி ஷோன்ற பேரில் உங்களை பிக் பாஸ்லாம் நடத்தினானுங்கல்ல, இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களை பக்குவப்படுத்துறதுக்கு, பழக்கிறதுக்கு. இப்போ நார்மலாகவே யூடியூபருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து இது பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை சாணி நக்கி சாப்பிட்றேன், கக்கூஸ்ல சோத்தை போட்டு கொட்டி சாப்பிட்றேன்னா வராங்க. இல்லை இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க டாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் லோ லெவலில் தெரியும் உங்களுக்கு. இதே ஹை லெவலில் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்றது தான் இந்த மிஸ்டர் பீஸ்ட்ன்ற வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு யூடியூபர், பிஸ்னஸ் மேன், ஏதோ ஒரு அளவு இந்த பைத்தியம் பண்ணுற ஒரு வேலை. இந்த பகுடு எலைட் பீப்புள்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் அவங்க ஒரு தனியான வெப்சைட் ஒன்று வச்சுக்கிறானுங்க. அவனுங்க போடுற ஒரு லைக்குக்கு $1000. ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறானுங்க. அந்த ஒரு லைக் போட்டு ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும். கேம்னு தெரியும். பட் ரியல் லைஃப்பில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னா, அவன் லவ் பண்ணி ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கானுங்கன்னா அவனை ஏதாவது பண்ணி பிரிக்கணும். அதான் டாஸ்க்கு. பிரிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, சேர்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லி 2 பக்கம் பெட் கட்டுவானுங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க தெரியாத விளையாட்டு. ஸ்குவிட் கேம்னு ஒரு படம் பார்த்தோம், பிக் பாஸ்னு ஒரு விஷயம் பார்த்தோம், டாஸ்க்கு. இப்போ ரீசெண்டாக ரியாலிட்டி ஷோன்னு பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது. மிஸ்டர் பீஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கிரே ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை எடுத்த குடும்பமே காலி. ஆனால் அதோட சாராம்சம் என்னன்னா, உலகம் முழுக்க ஃப்ரீடம் ஒன்று இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நீங்கள் செய்யணும். அப்போதான் உங்களுக்கு பேட்டா அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள. அதுக்கு உங்களை தயார்படுத்துறாங்க. நீங்கள் வாலண்டியராக போய் விழுகிறீங்க. காசு வந்தால் போதும், வெறும் காகித குப்பை. அப்புறம் நீ மட்டும் மெம்பர்ஷிப் போட சொல்கிற, நீ யூடியூப்ல வியூஸ் எடுக்கிற, உனக்கும் இதில் மணி வருதுல்ல. அதாவது இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள தான் நான் இருக்கேன். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சர் தப்பாக இருக்குன்னு சொல்லணும்னா, நான் போய் தனியாக ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்கி அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஸ்ட்ரெச்சருக்குள்ளே இருந்துக்கிட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் சொல்ல முடியும். எல்லாரும் சேரும் போது தான் இந்த ஸ்ட்ரெச்சர் இருக்குல்ல, இதை உடைக்க முடியும். நான் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டேன்றக்காக உடைக்க முடியாது. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்தை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Are you ready for the ride? ட்ரெண்டிங்ல ஒரே வீடியோ நம்மளையும் நம்ம சேனலையும் சர்றன்னு தூக்கி விட்டுரும். ஊருக்கு எடுக்கிறதே நீங்க 2 பேரும் தான். யூடியூப்கார மட்டும் கம்பெனி சாத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுவாங்க? நடுத்தரவுல பிச்சை தான் எடுக்கணும். எஸ், இப்படி உயிரை பணைய வச்சு தான் லைக்ஸ் வாங்கணுமா என்ன? என்ன நாங்களாம் சட்டையை ஒத்தா யாரு பாப்பா? மொதல் இந்த யூடியூப் வீடியோ பற்றி பார்த்துடலாம். மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 30 நாளைக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி செட்டப்பு, பிக் பாஸுக்கு செட்டு போடுவானுங்கள, அந்த மாதிரி செட்டு போட்டு பெட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பிங்கியாக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கும் அவங்க காட்டுறதுக்கும் பிரம்மாண்டமாக நல்லா யோசிச்சு பாருங்க. மதன் கௌரி மாதிரி பின்னாடி நல்லா நீட்டான ஒரு செல்ஃபு, அதில் நிறைய புக்ஸோட ரெஃபரன்ஸு, லைட்டிங்கு, ஹை குவாலிட்டி கேமரா, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சூப்பர் சேனல்ரா. ஸோ உங்களுடைய மனநிலையே அப்படி தான் இருக்குது. நம்ம பின்னாடி என்னென்னமோ வைக்கணும். அதில் ஒரு ஆளை இடப்படும் போது அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸு, அவன் பேசும்போது இங்கிலீஷ் நல்லா பேசுகிறானா, படிச்சிருக்கான் படிக்கலாம், அப்புறம்
அவன் பேசும்போது ஸ்டீலாக பேசுகிறானா, ஃப்ளூயிடாக பேசுகிறானா, ஆள் நீட்டாக இருக்கானா, இந்த மாதிரி சட்டையெல்லாம் பட்டன்லாம் கழட்டி விடாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கானா, கையெல்லாம் டக்கிங் பண்ணிட்டு பைத்திய மாதிரி உட்காந்துருக்கானா. ஸோ இது மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் எதிர்பார்க்க வச்சிருக்கான். ஓகேவா? இதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் எந்த முறை மாதிரி வேணால் பண்ணலாம். நமக்கு தான் ஃப்ரீடம். நமக்கு இப்போ நான் அந்த வீடியோவில் பேச வரேன்னா எனக்கு அதாவது அதுக்காக சட்டை இல்லாமல் வந்து பேச முடியாது. ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுள் இந்த சபை நாகரிகம் சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இங்கீதம் நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அது இருந்தால் போதும். ஓவராகவும் தேவையில்லை, கம்மியாகவும் தேவையில்லை, நடுவில் இருந்தால் போதும். ஸோ இவனுங்க 30 நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணுறானுங்க, நீட்டாக ராயலாக கலர்ஃபுல்லாக பார்க்குறப்பா ஜாலியாக இருந்துச்சு. நம்மளும் போகலாம்ல, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் உட்காந்து இருந்துட்டா அது வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு ட்ராமா. ரியல் கப்புளாகவே இருந்தாலும் அவனுக்கு என்ன லாஸு? 30 நாள் சோறு தண்ணி போட்டுறாங்க, ஒரு ரூம்குள்ள அடைச்சிட்றானுங்க. என்ன நடக்குதுன்னு யோசிச்சு உங்களுக்கு இதனால் அவனுக்கு ஏதாவது லாஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. அவன் 30 நாள் 1 மாதங்க, 1 மாதம் தன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கேமரா முன்னாடி இருக்கணும். அவங்க வந்து கையில் அந்த கயர் செயின் போட்டு பண்ணுங்க. முதல் பெரிய செயினாக இருக்கும், போக சின்ன சின்ன செயினாக மாற்றுறானுங்க. அப்புறம் கடைசி டைமிங்கில் யார் கழட்டிட்டு போகிறாங்களோ அவங்க மொத்தத்தையும் சூட்டிட்டு போயிடலாம். 2 பேரும் க்ளோஸ்டாகவே இருந்தாங்கன்னா 2 பேரும் சமமாக பிரிச்சுக்கலாம். 2 கார் வேறு, டெஸ்லா கார் வேறு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் காட்டுறான். இதில் என்ன ப்ரோ இருக்குது? அவன் வந்து பணம் வச்சுருக்கான், அதை வச்சு விளாட்றான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா இது கேவலமான ஒரு முன்னெடுப்பு. நீங்கள் ஒரு சேவை சண்டை விட்டால் அது பெட்டிங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சண்டை விட்டாங்க. இங்கே ஹியூமன்ஸை பெட்டிங்காக வச்சு இவன் பண்ணுறானா பண்ணலையா, 2 பேர் லவ் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களோட உண்மை தன்மை எமோஷ்னல் ஒரு ஹியூமன்ஸோட தனிப்பட்ட ப்ரியாரிட்டி உரிமைன்னு ஃப்ரீடம்னு சொல்கிறீங்களா, அந்த ஃப்ரீடமை அதை வியாபாரமாக்குறான். உங்களை வச்சு ஒரு கூண்டில் இருக்க புலியும் சிங்கத்தையும் பார்த்து எப்படி அந்த பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நம்ம கிரியேட் பண்ண கேமில் போய் என்ன வேணால் பண்ணலாம், யாரை வேணால் அடிக்கலாம். ஜிடிஏ சாண்டன்ட் தெரியும் நினைக்கிறேன். ஜிடிஏல ஆடும்போது யாரை வேணால் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். புல்லட்டு, ராக்கெட் டான்ஸர் என்ன வேணால் பண்ணலாம். அது கேம். இப்போ ரியல் லைஃப்லேயே அவங்க இதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இது எப்படி சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. இருக்குன்றனால இல்லாதவனை வச்சு அவனை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும், மூக்கு நொண்டி வாயில் வைங்க அப்படிலாம் சொன்னால் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஏன் இதில் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? டீசெண்டாக பேசணும்னு அவசியம் தான் இருக்கேன். வேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி எனக்கு புரியல சீரியஸ்லி. என்ன ஒரு வரைமுறை உருவாக்கி வச்சுருக்கீங்க? என்ன வரைமுறை? இது எனக்கு புரியவே மாட்டேனுது. இதுதான் அவனோட முதலீடு. அவன் தான் இதெல்லாம் வகுத்து வைக்கிறான், எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு யூடியூபரு, வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் யூடியூபர். அந்த யூடியூபரை இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்ணில் நம்ம பார்க்கவே முடியாமல் கேள்விப்படாத அளவுக்கு பிளாக் ராக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது பிளாக் ராக்னு கம்பெனி மட்டும் தான் தெரியும். அந்த கம்பெனி ஓனர்ஸ் யார், ஷேர் ஹோல்டர்ஸ் யார், இல்லை யார் இயக்குறா அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியவே போகிறதில்ல. அவனுங்க நினச்சா ஒரு ஸ்டேட்டு விடுங்க, ஒரு மாவட்டத்துக்குள்ளே போய் ஒரு ஏரியாவை டேக் ஓவர் பண்ணி அந்த ஏரியா மக்களை மேனிபுலேட் பண்ண முடியுமா முடியாதா? சிம்பிளாக புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு ஸ்டேட்டை, ஒரு கவர்மெண்ட்டை அவன் மேனிபுலேட் பண்ண முடியுமா முடியாதா? எந்த சட்டத்திட்டங்கள் வரணும், யார் போராட்டம் பண்ணணும், யார் போராட்டம் பண்ணக்கூடாது, யார் அடிபடணும், யார் சாகணும், இது அவனால் முடிவு பண்ண முடியுமா முடியாதா? ரியாலிட்டி ஷோன்ற பேரில் உங்கள் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை அவன் வேற லெவலில் கொண்டு போகிறான். அடுத்த ஸ்டேஜ் level 2 level 3 அப்படின்னு போனான்னா அவன் அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரீம் போவானா மாட்டானா? சிம்பிளாக புரியுதா உங்களுக்கு? 50,000 லைக்ஸ் வருது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசி. இதை சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இந்த யூடியூப்பை விட்டுருங்க. இந்த படத்துக்கு வருவோம், ட்ரெண்டிங்கிற படத்துக்கு. இந்த படத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. எல்லாம் ரீல்ஸ் பைத்தியங்க, வியூஸ் எடுக்கிறக்காக ஏதாவது பண்ணுவாங்க. முதல் அந்த டாஸ்க் வந்து அந்த பையனுக்கு தான் போகுது. நீ காரோட ஹார்ன் வந்து 2 தடவை 3 தடவை அமுக்குனா உனக்கு அமௌண்ட்டு தருவோம், நீங்கள் கேமில் ஸ்டார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி. பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக தெரியுதுல்ல. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப்ட்ட போவாங்க. அப்போ அவங்க ஓகே சொல்ல மாட்டான், போடா வைடா ராங் நம்பர்னு வச்சுருக்கிறோம். அவங்க ஒய்ஃப்ட்ட கால் பண்ணி போகும்போது அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கடன் வாங்கி வீடு கட்டிடுவாங்க, நிறைய லக்ஸரியான லைஃப்குள்ளே போயிடுவானுங்க. சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு மெசேஜ். லக்ஸரியான லைஃப்குள்ளே நம்மகிட்ட என்ன இருக்கோ வரவுக்கு தான் செலவு இருக்கணும். வரவு இவ்வளோ இருந்துக்கிட்டு செலவு இவ்வளோ இருக்கக்கூடாது. அப்புறம் நீ லாக் ஆகிக்குவேன். அப்படிதான் கிரெடிட் கார்டை கொடுத்து உன்னை லாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடன் கொடுத்து லோன் கொடுத்து உன்னை அப்படிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் மாட்டிப்பேன், அது அப்போ தெரியும். சரி, இந்த படத்தில் இந்த மாதிரி வீடெலாம் கட்டிடுவானுங்க. அப்போ அந்த ஒய்ஃபுக்கு கால் போகுது, என்னங்க இப்போ பேங்க்லேருந்துலாம் கூப்பிட்றேன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு விட்ருவோம். அப்புறம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சு உங்களுடைய காலிங் பெல்ல போய் அடிங்க, 3 தடவை அடிங்கன்னு சொன்னோன்னே அடிப்பான். 2 லட்ச ரூபா வந்திருக்கும் அக்கௌண்ட்டுக்கு. 3 days
chain together, I will give them $250,000. காலிங் பில் அடிச்சு ஆசை. உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், மனிதர்களை எப்படி அவன் டேக் ஓவர் பண்ணுறான், ஆசை பயம் ரெண்டை வச்சு பேஸ் பண்ணி தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அவள் ஆசை, அவளுக்கு தேவைன்னு ஒன்று வந்துருக்கு. அப்போ அவளுக்கு ஆசை, காலிங் பில் அடித்தா 2 லட்ச ரூபா வந்துடுது. ஈஸியாக காசு கிடைக்கிது. நம்ம அதாவது அவனோட தேவையை உருவாக்கணும்னு இவன் தான் சேனல்லையும் பிளாக் பண்ணிடுவானுங்க. திடீர்னு சேனல் டென்மெண்ட் ஆயிரும். இவங்களை ஃபுல்லாக அவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க. இவங்க ஏன்டா சரியான பகடைக்காய், இவங்களுக்கு முதல் சேனல் பிளாக் பண்ணால் இவங்களுக்கு ரிசோர்ஸே ஒன்று இருக்காது. இவங்க வெறும் சேனலை நம்பி மட்டும்தான் இருக்கானுங்க. அப்போ அவங்க சேனலை பிளாக் பண்ணிட்டா ரிசோர்ஸே இருக்காது, நம்ம சொல்கிறத அவன் கேட்பான் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணாங்க, முடியலை. அப்போ ஆல்டர்னேட்டாக இவங்க இந்த கேமுக்குள்ளே கொண்டே வந்தாகணுன்றக்காக சேனலை பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதை வெளியே காட்டியிருக்கவே மாட்டாங்க, அவங்க தான் பிளாக் பண்ணாங்க காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் உனக்கே புரிஞ்சிடும். அதே மாதிரி திருப்பி இந்த ஒரு டாஸ்க் வரும்போது அப்படியே நிறையா நடக்கும். முதல் 2 லட்ச ரூபா கொடுத்தாங்களா, அடுத்து 50,000 லைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு டாஸ்க் வைப்பாங்க. அதில் இவன் போய் மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி தொங்கிட்டு வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து ட்ரெஸ்ஸை லோ நெக்லாம் போட்டு ஆரம்பத்தில் ரீல்ஸ் பண்ணும்போது லோ நெக்லாம் போடாத அப்படின்னு சொல்லுவான். இவன் கொண்டாட்டி நான் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிலாம் பேசுகிற ஒரு கூட்டமாக தான் இருக்கும். காசு ஒரு லெவலுக்கு மேலே ஆசை அதிகமாகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப கேவலமாக காட்டியிருப்பானுங்க. மனிதனுடைய குரூரத்தன்மைன்னு சொல்லுவாங்களா தான் காட்டியிருப்பாங்க. பணம் எப்படி கொண்டு போகுது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அவன் ஒய்ஃபை எவ்வளோ மதிப்பான ஒரு விஷயமா பார்க்குறவன் காசு வரும்ன்றக்காக அந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணும். அந்த 50,000 லைக் வந்திருக்காக அந்த லோ நெக்லாம் போட்டு சிகரெட் கையில் வச்சுட்டு தண்ணியெலாம் வச்சுக்கிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரிலாம் காட்டிட்டு ரீல்ஸ் பண்ணி 50,000 லைக் வாங்கிடும். அமௌண்ட்டும் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வந்துடும். அப்போ அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். இன்னும் இதுக்காகலாம் அப்படி பண்ணுறியா, நான்லாம் சட்டை எல்லாம் பண்ணால் யார் பார்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். இது வரைக்கும் ஓகே. டாஸ்க்கு அதுக்கு மேலே போக இவங்களுடைய சீக்ரெட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். இன்னொரு நபரை என்ட்ரி பண்ணுவாங்க. இன்னொரு நபரை என்ட்ரி பண்ணிவிட்டு அவனுமே கேமில் தான் இருக்கா, அதுதான் மேட்ரு. ஸோ அவனுக்கு கேமில் இருக்கான். அவனோட தேவை என்ன அப்படின்னா, அவன் குழந்தைக்கு உடம்பு முடியல, குழந்தைக்கு 15 லட்சம் அவங்ககிட்ட சர்ஜரிக்கு தேவைப்படுது. ஸோ இவங்க கேமுக்குள்ள அவன் என்ட்ரு ஆகிறான். யோசிச்சு பாருங்க, அவன் ஃப்ரெண்டு செட்டில் இன்னொருத்தன் கேமில் இருக்கான். இவங்க கேமுக்குள்ளே அவனை இன்வால்வ் பண்ண முடியுது. எவ்வளோ தெளிவாக அவன் ஃப்ரெண்டு நம்பர் 4 பேர் நம்பர் சொல்லும் போது அந்த 4 பேரில் யார் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கானோ அவனை மட்டும் கிளிக் பண்ணி ஓகே நீ இந்த விஜய் அதாவது அர்ஜுன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் கேமுக்குள்ள இருக்கான். எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளை மேனிபுலேட் பண்ணுறாங்க வெறும் காசை வச்சுக்கிட்டு. புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நிறைய நடந்து அந்த நம்பர் 3rd பர்சன் செத்து போயிடுவான். அவன் கூட இவளை கொஞ்சம் இமிட்டிமேட்டாக, அதாவது இவளை போய் அவனை வசீகரம் பண்ணணும். ஹனி ட்ராப் சொல்லுவான் இல்லை, அது மாதிரி பொண்டாட்டியை கூட்டி கொடுப்பான். யூஸ் பண்ணோன்னா சரி இப்போ இது ஒரு டாஸ்க் சொன்னட்டான். ஆரம்பத்தில் லோன் நெக் போட்டு வீடியோ பண்ணாதுன்னு சொன்னவன் பணம் தேவை, நாளைக்கு கடன் வாங்கியிருக்கோம் 2 கோடி ரூபா வருதுன்றப்போ அது என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டியவே கூட்டி கொடுப்பான். இந்த மாதிரிலாம் பண்ணு, பர்சனல் லைஃப்லாம் பேசு. அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், சாரி கட்டிட்டு போ. நாங்கடா பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் அது வந்து பொய் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா பிளீஸ் பண்ணிலாம் சொல்லலை, இது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஸ்டார்டிங்கில் பாருங்க, இப்போ பாருங்க. அமலா சஜின்னு ஒரு பிள்ளை இருக்குது, அதை ஸ்டார்டிங்கில் போனோம் லூசு மாட்டை கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதோட கான்ஸ்டன்ட், அதோட லெவலை மாறி இருக்கிறத பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வரேன், அதை அந்த பிள்ளை போட்டுட்டு இருந்தேன், இப்போ போட்டு. ஏன்னா ஃபார்ம் அவுட் ஆயிரும். ஃபார்ம் அவுட் ஆகக்கூடாதுன்னா சினிமாவில் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நான் இது இடுப்பு காட்ட மாட்டேன், இடுப்பில் தொப்பு கூட காட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அது முதல் டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. இது கிடைக்காதுன்றப்போ அது கிடைக்க வைக்கிறதுக்காக பணக்காரங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்போ இவ ஏர்ன் பண்ண மாதிரி ஆயிரும். காட்டவே மாட்டான்லாம் கிடையாது, காட்டுறாங்க. யாரெல்லாம் சினிமாக்குள்ள வரும்போது நாங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ இப்போ அவங்களாம் எப்படி இருக்காங்கன்றதும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ பணம்ன்றது வந்து தேவைன்றது வந்து ஆளையே மாற்றிடும். அப்போது இதெல்லாம் உருவாக்குனது யார்? இதெல்லாம் சரியான ஸ்ட்ரக்சர்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, அவனுக்கு அது தெரியுது, அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியுது. ஏன்னா மக்களை ஃபுல்லாக முட்டாளாக வச்சுருக்கான். நமக்கு புரிதலும் ஒன்று இல்லைன்றதுனால வெறும் காகித பேப்பருக்காக நம்ம என்னெல்லாம் நாயாக பாடுபட்டுருக்கோம். இந்த சிஸ்டம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு தெரியுதா? இந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இப்படி ஒரு இயந்திரம் இயங்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. நாம் காலையில் எழுந்திக்கிறோம், இந்த இயந்திரத்தோட ஒரு அங்கமாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த இயந்திரம் எப்படி இயங்குது, ஏன் இயங்குது, இதனால நல்லதா கெட்டதா எதுவுமே யோசிக்கிறது இல்லை. சரி, கடைசி இந்த ஃபைனலாக என்ன வாங்கி அந்த 2 கோடிக்கு ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்ணி வாழ்க்கையே இழந்து 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தவங்கலாம் குடும்பத்தை நாசம் பண்ணி நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்குறேன்னு சொல்லி அப்படி ஆக்கி விட்ருவானுங்க. கடைசி அந்த 2 கோடி அந்த இறந்து போனார்ல அந்த 3வது பர்சன், அந்த பர்சனோட பொண்ணுக்கு கொடுத்து விட்ருவான். இதுக்கு எதுக்கு? புண்ணாக்கும் பருத்தி முட்டையும் குடனுக்குள்ளே இருந்துக்கலாம்ல. இதை வச்சு அவனுங்க எமோஷனல் கேம் ஆடிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கும். வெட்டு கட்டு இந்த மாதிரி டோபமைன் சுரக்கும்ல, சின்ன சின்ன அவங்க எல்லா லெவலில் கேமும் விளாண்டு முடிச்சிருப்பானுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத விஷயமே இல்லை. அப்போ வேற கடைசி ஆயுதம் என்னன்னா மனிதர்கள், சக கூட வாழ்கிற மனிதர்களை வச்சு கேம் ஆடுறது. அதுதான் வந்திருக்கானுங்க அவனுங்க.
ஒரு பணம் படைச்ச பெரிய புலி ஃபயர் நினைக்கிறவங்க என்ன வேணா பண்ண முடியும்னு நினைக்கிறது தான் இந்த காலத்துக்கு உலகம். இந்த உலகம் தப்பான ஒரு ஆட்களோட ஆளுமையோட கையில் இருக்குது. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வெறும் படங்கள் சினிமாக்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ரியல் லைஃப்பில் நம்ம அதுக்குள்ளே ஒரு அங்கமாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதாவது பிக் பாஸ்ன்னு ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தோம்ல, ஆரம்பத்தில் இன்னும் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேசிட்டு சோத்துக்காக அப்படி டாஸ்க் வைப்பீங்களா அப்படிலாம் கேட்ட மக்கள் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா அதோட ஐக்கியம் ஆகிட்டு இருக்கும். பிக் பாஸ்ன்றது அது போயிடுச்சு, அவ்வளோதான். பிக் பாஸ் வருதோ வரலையோ, ஓடுதோ ஓடலையோ அப்புறம். ஆனால் பிக் பாஸ் என்ன நினைக்கணும்னு நினச்சானோ அது மக்கள் மானியத்தில் விதைச்சிட்டான். இது நாளைக்கு ஒன்வால் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வச்சு, தெருவுல சிசிடிவி கேமரா வச்சு, எங்கே போனாலும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அதுக்கு உங்களை பழக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா, மொபைல் ஃபோன், ப்ரைவசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உண்மையிலேயே சொல்கிறேன், ப்ரைவசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கதும், நான் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கதும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை டிவியில் இருக்கிற ஸ்பீக்கர் ரிமோட் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் அது மூலியமாவோ இல்லை கம்ப்யூட்டரில் இருக்க கேமரா மூலியமோ கம்ப்யூட்டரில் இருக்க மைக் மூலியமோ அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். கேட்கணும்னு நினச்சாலும் கேட்க முடியும் அவனால். யோசிச்சு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் நம்ம இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணியிருப்போம், சும்மா வச்சுருப்போம், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம மொபைலுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன யோசிச்சோமோ என்ன பேசினோமோ அந்த விஷயம் ஆடாக வருது. எப்படி வருது? இன்டர்நெட் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். இன்டர்நெட்டையும் கட் பண்ண பிறகு அது கேட்குது, கவனிக்குதுன்னா என்ன மாதிரி ஒரு செயல்பாடு. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ மனதில் நினைக்கிறது முதற்கொண்டு வருது. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும் போது ஏதோ இப்படி போடுறோம் அப்படி நடக்குது அப்படி யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீடம் ஒன்று கிடையாம முழுமையாக நீங்கள் ஒரு சிறைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் அங்கே சிறையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கோம், ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், வந்து நாங்கள் ஜாலியாக டூர்லாம் போகிறோம். சிறையில் தான் இருக்கீங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு சிறையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஃப்ரீடமாக நீங்கள் வாழலை. எல்லார்ட்டையும் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ரீடமாக நீங்கள் வாழலை. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறையில் வேற ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உண்மையாக உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறேன், வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அவேர்னஸ்ன்னு ஒன்று வரும். ஏன் இப்போ இப்போயே வராதான்னு கேட்டால் இப்போ வரமாட்டுது. அவேர்னஸ் வேர்ல்டு வார் வரணும்னு எனக்கு ஆசையா சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. ஆனால் நான் ஒரு ஒரு கணிக்க முடியுது. இவ்வளோ பேசி புரிதல் இருக்க மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. புரிதலே வரமாட்டுது. இது என்னன்னே புரியலை, இப்படி என்ன நடக்குதுன்றதே புரியல. அப்போ இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவனோட பிளானிங் இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும்ல. நமக்குன்னு ஒரு சுய அறிவு, நமக்குன்னு நாங்கள் சொல்றதுக்கு நான் மட்டும் கிடையாது, இங்கே சொல்றதுக்கு இதை பற்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. கேட்கறது உன்னுடைய கடமை, நீ தான் கேட்க மாட்டுற. அப்போ உனக்கு இந்த மேட்ரிக்ஸ் தான் பிடிச்சிருக்கு, இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு அங்கமாக மாறிட்ட. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் வந்து எண்டிங்னு இருக்கும். அந்த மேட்ரிக்ஸை முதல் ஒரு சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணுவோம்ல. இப்போ மொபைல் ஃபோன் இருக்குன்னா ஒரு அப்டேட் கொடுத்துட்டு அடுத்த ஒரு அப்டேட் போகுதுல்ல, அடுத்த ஒரு வெர்ஷன் வருதுல்ல, அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு புது சிஸ்டத்துக்கு கொண்டு போக போகிறான். ஸோ அந்த சிஸ்டத்துக்கு போகும்போது அவன் பண்ணுற ஒரு ட்ராமா தான். நீங்கள் சிஸ்டத்துக்கு அப்டேட் பண்ணால் ஒரு 400 GB 500 GB இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல, அது கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி, ஃபீஸ் கட்டுற மாதிரி. அந்த மாதிரி மக்கள் தொகை அவனுக்கு இவ்வளவு தேவையில்லை. 800 கோடி மக்களை குறைச்சிட்டு 500 கோடியாக மாற்றணும். ஸோ அதுக்கு வேர்ல்டு வார் ஒன்று நடத்தினா மட்டும்தான் முடியும். பேண்டமிக்னு ஒன்று பண்ணோம்னா பண்ண முடியாது. அவன் நினச்சதோடு அதிகமாகவும் போயிடலாம், இல்லை அவனுக்கே பாதகமாகவும் மாறிடலாம். ஸோ அதனால் உண்மையான அந்த பரவும் வைரஸ் எல்லாம் வேணாலும் அனுப்ப மாட்டான். வேக்சினே இருந்தாலும் அனுப்ப மாட்டான். இந்த ஜாம்பி படமாக பார்த்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. அவனுக்கே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சொல்கிறதுக்கு. ஏன்னா சாதாரண விஷயமே புரியல, இந்த டீப்பான விஷயம் புரிய போதான். ஸோ அப்படி ஒரு வைரஸ் பரவுதுன்ற பேரில் வேற ஒரு அஜெண்டா பண்ணிகிட்டு இருப்பான். லாக்டவுனை போட்டு வேற ஒரு சில இடங்கள்லாம் மக்கள் எப்பயுமே நடமாடிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் பண்ண முடியாது. அப்போ லாக்டவுன் போட்டு ஒன்றெல்லாம் முடக்கிட்டோம்னா அவன் என்னென்னலாம் பண்ணாமல் ஃப்ரீயாக பண்ணிட்டு போயிட முடியும். இது உங்களுக்கு புரியாது. சரி, சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். இப்போ வேர்ல்டு வார் நடக்கணுன்றதுக்காக நான் ஏன் விரும்புகிறேன்னா இந்த சிஸ்டத்தை ரீபூட் பண்ண போகிறான். ரீபூட் பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு வார் நடக்கணும். அந்த வேர்ல்டு வார் நடந்து மக்கள் தொகை குறையிறது தான் ரீபூட்டு. அப்போ தான் நீங்கள் எல்லாமே இழந்து போயிருப்பீங்க. இழந்து போயிருக்கும் போது அவனால் ஈஸியாக ரீபில்ட் பண்ண முடியும். வேர்ல்டில் இருக்க எல்லா ஒரு ஏஐ டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குது. அவனால் ஈஸியாக ரீபில்டிங் பண்ணிட முடியும், ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் போது அவன் தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட கையேந்து நிற்பீங்க. அவன் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. மண்டையில் சிப்பு போடுனா சிப்பு போடுவீங்க. நாங்கள் சொல்கிறது கேள்வி, நான் சொல்கிறத கேட்பீங்க. இவங்களுக்கு இவ்வளோதான், இதான் கட்டளை, இதான் இப்படி தான். மக்கள் இப்படி இருந்தனால தான், கட்டுப்பாடு இல்லாதனால தான் மக்கள் இப்படி அழிஞ்சு போனாங்க. இனிமேல் இதான் கட்டுப்பாடு, இதான் ஒரு நியூ கட்டுப்பாடு, நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்துச்சுன்னா ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா? சோறு தண்ணி இருக்காது,
காற்றெல்லாம் மின்சாரம் பாயும் என்று இந்த பாட்டு ஆப்பிரிக்கா காட்டுப்புள்ளி. 2ஆக துண்டாடி கொன்றால் தான் கோவம் மாறுமே. நாட்டை 2ஆ பிரிச்சு எல்லாரையும் மனுஷனை 2ஆ பிரிச்சு காட்டுறப்பெல்லாம் விஷம் பரவுது. அதாவது ரேடியேஷன் பரவும். வெளியே மரம் இருக்கும், காய் காக்கும், பூ பூக்கும், திண்டனா செத்து போயிடுவேன். வெளியே தண்ணி இருக்கும், குளம் இருக்கும், நீர் இருக்கும், கிணறு இருக்கும், எல்லாம் இருக்கும். குடிச்சுன்னா செத்து போயிடுவேன். என்ன ஆகும்? எல்லாம் இருக்கும், தின்ன முடியாது. ஆனால் அவன்கிட்ட இருக்கும், அவன் அதை கொடுத்தா நீ திங்க முடியும். அப்போ அவன் சொல்றதுக்கு நீ ஒத்து போவியா மாட்டியா? அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் அவன் கூட்டி போறான். இதுதான் என்னுடைய பாயிண்ட், நான் சொல்ல வர பாயிண்ட். ஒவ்வொரு வீடியோலையும் அதை ஏன் பதிவு வைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு புதுசாக ஒரு ஆள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி கூட சொல்லி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஸோ இப்படி ஒரு மூமெண்ட் நடக்க போகுது. அப்போ அதை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? முதல் அவேர்னஸ் ஆகணும். நீங்கள் ஆயிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக நிப்பாட்டலாம். நீங்கள் ஆயிடுவீங்களா? மனசை எடுத்துட்டு சொல்லுங்கள். இது அவ்வளோ சீக்கிரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா? இது மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன? இந்த வேர்ல்டு வார்னு நடந்தான் தீரும். அப்போது அது நடக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சவன் புரியாதவன் எங்களை காப்பாற்றினா போதும் நினைப்பாங்க. அப்போது உண்மையான விடுதலைக்கு நோக்கி வரும்போது ஆட்கள் ஈஸியாக வருவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், வேர்ல்டு வார்னு வந்தால் தான் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் மக்கள் இவ்வளோ பேர் சாகணுன்றது நம்மளுடைய தலையெழுத்தா கிடையாது. யாருமே சாகக்கூடாது, எல்லாமே விடுதலை அடைஞ்சு நிம்மதியாக வாழணுன்றது நம்மளுடைய நோக்கம். ஆனால் இந்த நடக்கிறதில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் உண்மை. இந்த ட்ரெண்டிங் படம், இந்த யூடியூப் சேனலு, இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க லெவலில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏ2டி நந்தா பிசி உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன், மொபைல் ஃபோன் டொனேட் பண்ணுறேன், நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த கிவ் அவேன்னு சொல்லுவாங்க. இல்லை, கிவ் அவேக்கு பேர் என்ன? அவன் ஏதோ ஒன்று தரான், அவன் தரதுக்காக நீங்கள் வேலை வைப்பீங்க. லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், இல்லை எதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும், டாஸ்க் மாதிரி சொல்லுவான். இவங்க பெரிய பெரிய லெவலில் பண்ணுறாங்க, இவங்க குட்டி குட்டி லெவலில் பண்ணுறாங்க. எல்லாரையும் எல்லா விதமாக பழக்கிறாங்க. நான் ஒன்று தரேன், எனக்கு ஒன்று செய்யுன்னு. கவனிச்சா புரியும். அதாவது இங்கே எதுவுமே மறைக்கப்படலை, உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, நீ தான் கவனிக்காமல் இருக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி மெம்பர்ஷிப் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். மெம்பர்ஷிப்பில் எப்படி ஆட் ஆகணும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல, சாதாரண விஷயம் தான். ஜாயின் ஒரு பட்டன் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப்புக்கு ஷெட்யூல் காட்டும், ஏபிசின்னு காட்டும். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஆட் ஆக போகிறீங்களோ அந்த கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிபேக்கு போகும். ஜிபேக்கு போகும்போது ஒரு மெயில் ஐடிக்கு வரும். அதாவது நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு போகும். அந்த ஜிபே மெயில் ஐடியில் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதாவது ஜிபே பாஸ்வேர்டு கிடையாது, ஜிபே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயில் ஐடியை வச்சு தான் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை போட்டால் தான் ஜிபேக்குள்ளேயே போகும். அப்புறம் போய் பே பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக பே ஆகும். நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகுவீங்க. சாதாரண விஷயம், தெரியலேன்றீங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் எப்படி மெம்பர்ஷிப் ஆட் ஆகுதுன்னு. இது கூடயே தேட மாட்டீங்க அப்படின்றப்போ எனக்கு புரியலை. சப்போர்ட் பண்ணணும், மெம்பர்ஷிப் ஆட் ஆகணும்னு யோசிக்கிறாங்க, ஆனால் அது எப்படி தேடணும் கூட தெரியல. இவங்களுக்கு எப்படி இந்த மைன்யூட்டான விஷயம்லாம் புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். விழிச்சிக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. Who is this guy?